சவுத் வெஸ்ட் தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதி சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். கடந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தென்கிழக்கு மூலையில் ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நார்த் இந்தியாவிலேருந்து பார்த்த பொருள் தான் இது. என்னடா அது கொசுவர்த்தி மாதிரி இருக்குது அப்படி. இதில் என்ன மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க, இது வந்து இவ்வளோ வெயிட்டில் தான் இருக்கணும், இதுக்கு ஒரு வெயிட் கணக்கு வச்சிருக்கு, இவ்வளோ வெயிட்டில் தான் இருக்கணும், அதே சமயத்தில் இத்தனை ரோல் தான் வரணும், அதே சமயத்தில் இந்த உலோகத்தில் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈயம் மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஆக்சுவலாக இது ஈயம் கிடையாதுங்க, நல்ல வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அது. இது வந்து தென்மேற்கு மூலை, சவுத் வெஸ்ட் தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக அற்புதமான ஒரு விஷயம் தான். இதையும் நான் நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தில் சொல்கிறேன்னா, இது வந்து நம்மளோட சொந்த சேனலு, நாளைக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம ஒவ்வொரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது ஏதாவது தப்பாக போயிடுச்சு அப்படின்னா சரியாக வராது அப்படின்றதுக்காக நான் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறேன்னு. தென்மேற்கு மூலையில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கான விஷயமா இதை பயன்படுத்துகிறாங்க. இதுவும் வந்து அதே மாதிரி தான் வால் செவுத்தில் மாட்டிக்கிறாங்க, அல்லது ஒரு பிளேட்டில் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வச்சு பூஜை பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் கணக்குகள் வச்சுருக்காங்க. நம்ம வந்து பார்த்துட்டு ஓகே இதுதான் மாடலா, நாம் ஒரு டையை செஞ்சு இது மாதிரி வச்சு வெளியே விட்டலாம்னா இல்லை, அவங்க ஏதோ ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. நார்த் இந்தியன்ஸ் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இது நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். நான் எப்படி நினைப்பேன் அப்படின்னா, அந்த வாலெல்லாம் மாட்டி விட்டு வச்சுருந்தாங்கன்னா ஸ்டைலுக்காக இருக்குது, சும்மா ஒரு பந்தாவாக வச்சுருக்காங்களாட்டு இருக்குது, ஒவ்வொன்றும் ஒரு டிசைன் மாதிரி இருக்குதுன்ற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆக்சுவலாக பார்த்தா இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான வேலைகளுக்கு பயன்படுது. இது ப்ராப்பராக இப்படி தான் வைக்கணும், இந்த மாதிரி தான் மெத்தட்லாம் இருக்குன்னு சொல்லி தான் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு விஷயம் தான் இது. இதையும் வந்து நீங்கள் வாங்கி மாட்டீங்க அப்படின்னா தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடிய வாஸ்து கோளாறுகள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி அதை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும். ஒருவேளை எங்கள் வாஸ்து கோளாறுலாம் எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்னா இது வந்து தேவையில்லாத எனர்ஜிகளை வந்து தடுத்து நிறுத்திட்டு பாசிட்டிவான எனர்ஜிகளை கொடுக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு. இப்போ வாஸ்து கோளாறாக இருந்தால் அதை சரி பண்ணிவிடும். கோளாறு இல்லை அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜி இழுத்து கொடுக்கும், அந்த திசைகளுக்கு தேவையான எனர்ஜியை இழுத்து கொடுக்கக்கூடிய விஷயத்தை இது செய்யும். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்த விஷயம் தென்கிழக்குக்கானது, அது முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்மேற்குக்கானது, இந்த ரூபத்தில் தான் இருக்குது. இதை வச்சு வழிபாடு செஞ்சுட்டோம், அல்லது அந்த திசையில் மாட்டி விட்டுறணும். அந்த கார்னரில் மாட்டி விட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து இது வந்து நல்ல எனர்ஜி தருது. இது நான் வந்து பல ஆராய்ச்சிகளும் பண்ணிவிட்டு வச்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் நான். ஸோ அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க, நிச்சயமாக நல்ல பலன்களும் உங்களுக்கு உண்டாகும். நன்றி.